அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்று நாங்கள் பொது அறிவு வினாத்தாளில் வரக்கூடிய சில விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்று பார்க்கவிருக்கின்றோம். குறிப்பாக அண்மை கால விடயங்களை பொறுத்தமட்டில், எங்களது நாட்டில் அண்மைய காலத்தை பொறுத்தமட்டில் இயற்கை அனர்த்தத்தினால் எமது நாடு பாரிய ஒரு சவாலையும் ஒரு பாதிப்பையும் எதிர்கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விடயத்தை முதலில் பார்த்து கொண்டு ஏனைய விடயங்களுக்கு நாங்கள் நகரலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவதாக, அண்மையில் இலங்கை மற்றும் இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளை கடுமையாக தாக்கிய சூறாவளிகளின் பெயர்கள் பின்வருமாறு பெயரிடப்பட்டுள்ளன. குறிப்பாக எமது இலங்கை தாய்நாட்டை தாக்கிய சூறாவளியின் பெயராக டிட்வா என்ற பெயர் இடப்பட்டிருக்கின்ற அதேவேளை இந்தோனேசியாவை தாக்கிய அந்த சூறாவளியின் பெயராக சென்யார் என்ற பெயரும், தாய்லாந்தை தாக்கிய சூறாவளியின் பெயரும் சென்யார் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த மூன்று நாடுகளும் பாரிய பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தமை உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். அதே நேரம் இந்த இந்தோனேசியாவை தாக்கிய சூறாவளியின் அடிப்படையில் இன்னொரு கேள்வி கேட்கப்படலாம். ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டு அறிக்கையின்படி உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய நகரம் எது என்ற கேள்வி கேட்கப்படலாம். அது இந்தோனேசியாவில் உள்ள ஜகார்த்தா நகரமாக காணப்படும். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், புதிய தகவல் தரவின்படி அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் 3 ஆசிய நகரங்கள் எவை என்று கேள்வி கேட்கப்பட்டால், அந்த நகரங்கள் முதலாவதாக ஜகார்த்தா, இந்தோனேசியாவில் உள்ள ஜகார்த்தா நகரமும், இரண்டாவதாக டாக்கா, பங்களாதேஷின் தலைநகரமான டாக்கா நகரமும், 3ஆம் இடத்தில் ஜப்பானின் டோக்கியோ நகரங்கள் இடம்பெறுகின்றன. ஆகிய ஆசியாவில் அதிக சனத்தொகை கொண்ட 3 நகரங்களாக மேற்படி 3 நகரங்களும் பெயரிடப்பட்டுள்ளன. மேலும் நாங்கள் பார்த்தால், அண்மையில் இந்திய பிரதமரின் அதிகாரபூர்வ இல்லத்துக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன என்று நீங்கள் பார்த்தால், இது அண்மைய கால ஒரு விடயம் என்பதால் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். செவாடீத், SEVATEERTH, செவாடீத் என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், மேலும் சில விடயங்கள் உள்ளது. எங்களது சவுத் ஆசியா, அதாவது தெற்காசியாவை பொறுத்தமட்டில் அநேகமாக அனைத்து நாடுகளும் காலனித்துவ ஆட்சிக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். அந்த குறித்த காலனித்துவ ஆட்சியிலிருந்து தப்பிய ஒரே ஒரு நாடு தாய்லாந்து என்ற நாடுதான் தப்பிய ஒரே ஒரு நாடு ஆகும். அந்த தாய்லாந்தில் தற்போதும் மன்னர் ஆட்சி காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அந்த தாய்லாந்து உங்களுக்கு தெரியும், இந்த தாய்லாந்து தற்போது அண்மையில் தாக்கிய அந்த 3 நாடுகள், அதாவது இலங்கை, இந்தோனேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் தான் சூறாவளியால் தற்போது கடுமையாக தாக்கப்பட்டது. ஆகவே அதை அடிப்படையாக கொண்டு கேள்வியில் வரலாம். ஆகவே தாய்லாந்து இது சம்பந்தமான விடயங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் தாய்லாந்தின் நாணயம் என்ன மற்றும் தாய்லாந்தின் தற்போதைய மன்னர் யார் போன்ற விடயங்கள் உங்களுக்கு கேட்கப்படலாம். ஆகவே தாய்லாந்தின் தலைநகரம் என்ன போன்ற விடயங்களை நீங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தாய்லாந்தை பொறுத்தமட்டில் இது ஒரு ஆசியாவில் உள்ள நாடு. அதுவும் குறிப்பாக தெற்காசியாவில், அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள நாடு. இது குறிப்பாக அதன் கடற்கரைகள் மற்றும் முக்கியமான ரோயல் பிளேஸ், அதாவது மன்னர்களின் அரண்மனைகள் போன்ற விடயங்களுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக காணப்படுகின்றது. இதன் உத்தியோகபூர்வ மொழியாக தாய் என்ற மொழி காணப்படுவதோடு, இதன் உத்தியோகபூர்வ நாணயமாக தாய் பஹ்ட் என்ற THAI தாய் பஹ்ட் என்ற நாணயம் காணப்படுவதோடு, இதன் தலைநகரமாக பேங்காக் தலைநகரம் காணப்படுகின்றது. தற்போதைய மன்னர் யார் என்ற விடயம் உங்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த தாய்லாந்து உத்தியோகபூர்வமாக கிங்டம் ஆஃப் தாய்லாந்து என்று அழைக்கப்படுகின்ற அதேவேளை ஆரம்பத்தில் சிஎம் என்ற பெயரால் 1939ஆம் ஆண்டு வரை இந்த தாய்லாந்து அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த தாய்லாந்தினை பொறுத்தமட்டில் இந்த தாய்லாந்து பொதுவாக
பல்வேறு இனக்குழுக்களால் ஆளப்படுகின்றது. குறிப்பாக 80% மக்கள் தாய் இனத்தவர்களாகவும் மற்றும் ஏனைய இனத்தவர்களும் இங்கு வசித்து வருகின்றமை குறிப்பிட்டிருக்கின்றது. மேலும் இந்த நாட்டை பொறுத்தமட்டில் புத்த சமயம் 93.46 வீதத்தினர் பின்பற்றப்படும் அதே நேரம் 5.34 இஸ்லாம் சமயத்தவர்களும் 1.13 கிறிஸ்தவ சமயத்தினரும் இங்கு வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் 0.03 வீதம் ஏனைய சமயத்தவர்களும் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் இவர்கள் தாய் சமூகத்தவர் என்று இவர்கள் அழைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் தற்போதைய பிரைம் மினிஸ்டராக அனுதீன் சர்னி வாக்குல் என்பவர் காணப்படுவதோடு இதன் பாராளுமன்றம் நேஷனல் அசம்பிளி என்று அழைக்கப்படுவதோடு இது 2 பாராளுமன்றத்தை கொண்ட நாடாகும். செனேட் மற்றும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ற அமைப்பை கொண்ட ஒரு நாடாகும். அதாவது செனேட் மற்றும் மக்கள் சபை என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் இந்த நாட்டை பொறுத்த மட்டில் மேலும் பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாட்டின் உங்களுக்கு அந்த தொலைபேசி இலக்கம் குறியீட்டு இலக்கம் எடுத்தால் +66 என்பது காணப்படுவதோடு இன்டர்நெட்டை பொறுத்த .th என்ற அமைப்பு எங்கள் நாட்டை பொறுத்தமட்டும் .lk அதுபோன்று தாய்லாந்தை பொறுத்தமட்டும் .th என்ற அமைப்பு தான் அங்கு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அதே நேரம் பல்வேறு விடயங்களை நீங்கள் தாய்லாந்து சம்பந்தமாக நீங்கள் தேடி அறிந்து கொள்ளலாம். இந்த தாய்லாந்தை பொறுத்தமட்டில் தற்போதைய மன்னர் யார் என்று நீங்கள் பார்த்தால் அவர் குறித்த மன்னர் மகா வஜிராலங்கோன் MAHVAJIRALONGKORN மகா வஜிராலங்கோன் என்ற மன்னர் தான் குறித்த நாட்டின் மன்னராக வஜிராலங்கோன் பரம்பரையில் காணப்படுகின்றார். இவர் முதலாவது மன்னராக கிங்டம் ஆஃப் தாய்லாந்தில் வஜிராலங்கோன் பரம்பரை தான் உங்களுக்கு அந்த குறித்த நாட்டின் மன்னராட்சியை ஆண்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இவரை பொறுத்த மட்டில் இவர் கிங் ராமா எக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் 2016 ஆண்டு முதல் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி முதல் இவர் குறித்த மன்னராட்சியில் ஈடுபட்டுக்கொண்டார். இவரின் முன்னையவராக அதாவது மன்னராக காணப்பட்ட பூமி போல் அதுல் யாதேஜ் என்பவர் காணப்பட்டார். அவர் ராமா 9 என்று அழைக்கப்படுகின்றார். இவ்வாறான பல விடயங்கள் காணப்படுகின்றன. தாய்லாந்தை பொறுத்தமட்டில் மிக ஒரு முக்கியமான ஒரு நாடாக காணப்படுவதன் காரணம் என்னவென்று சொன்னால் அது மன்னர் ஆட்சியினால் தற்போதும் ஆளப்பட்டு வருவதுதான் அதற்கான காரணமாக காணப்படுகின்றது. மேலும் தாய்லாந்து ஒரு மிக முக்கியமான உலகத்தோற்றத்தை கொண்ட அமைப்பாகும். அண்மையில் தாய்லாந்து மற்றும் கம்போடிய நாடுகளுக்கிடையில் தங்களது எல்லை சம்பந்தமாக ஒரு பாரிய பிரச்சனை காணப்பட்டு அது தற்போது சுமூகமாக தீர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தற்போதும் கூட அந்த தாய்லாந்து கம்போடியாவுக்கு இடையில் சண்டை நடைபெற்று வருவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் இது சம்பந்தமான பல்வேறு விடயங்களை ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அடுத்த விடயத்துக்கு நான் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த விடயமாக அமெரிக்க அரசாங்க செலவின குறைப்பிற்காக ட்ரம்ப் நியமித்த 2 அமெரிக்கர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க், விவேக் ராமசாமி என்ற 2 நபர்களை தான் அமெரிக்கா நியமித்திருக்கின்றது. எலான் மஸ்கை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸ்டார்லிங் மற்றும் பல்வேறு டெஸ்லா போன்றவற்றின் உரிமையாளர். தற்போது எலான் மஸ்க் உங்களுக்கு தெரியும் மிக மிக முக்கியமான ஒரு நபர். எலான் மஸ்க் ஒரு சிறந்த ஒரு என்டர்பிரனர் அதாவது முயற்சியாண்மையாளர் என்று குறிப்பிடப்படுபவர். தற்போது அவர் அமெரிக்கர், ஆனால் அவர் பூர்வீகம் ஆப்பிரிக்காவாக காணப்படுகின்றது. 1971ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்காவின் தலைநகரில் ஒன்றான பிரிட்டோரியாவில் அவர் பிறந்தார். அவர் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் எலான் மஸ்க் என்பவர் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற பல்வேறு விடயங்களுக்கு அவர் உரிமையாளராக தற்போது காணப்படுகின்றார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான விடயங்களில் கூட அவர் தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக காணப்படுகின்றார். தற்போது வேர்ல்ட் ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் 2025 அதை எடுத்தாலும் கூட தற்போது எலான் மஸ்க் தான் முதலாவது இடத்தில் காணப்படுவது உங்களுக்கு தெரியும். எலான் மஸ்க் முதலாவது இடத்தையும், லேரி எலிசன் ஒராக்கிள் நிறுவனத்தின் லேரி எலிசன் 2வது இடத்தையும், ஜெஃப் பெசோஸ் 3வது இடத்துக்கும் காணப்படுகின்றனர். அதே நேரம் ஃபேஸ்புக் மெட்டா
நிறுவன உரிமையாளர் மார்க் ஜகர்பெர்க் அவர்கள் 4ஆம் இடத்திலும், 5ஆம் இடத்தில் கூகுள் நிறுவன உரிமையாளர்களான அல்பாபெட்டின் உரிமையாளர்களான லாரி பேஜ் மற்றும் சர்ஜி பிரின் ஆகியோர் 5ஆம் இடத்திலும் காணப்படுகின்றனர். இவை மிக முக்கியமான பொது அறிவு தகவல்களாக காணப்படுகின்றன. மேலும் அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வேமேயானால், இப்போது இந்திய பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லங்கள் சம்பந்தமாக பார்த்தோம். மேலும் நாங்கள் தாய்லாந்து சம்பந்தமாக பார்த்தோம். மற்றும் பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக தற்போது பார்த்திருக்கின்றோம். அடுத்த வீடியோவில் மேலும் பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். மேலும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் எங்களது இலங்கை கடற்படையானது 75வது வருட பூர்த்தியை கொண்டாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இவ்வருடம் நடைபெறவுள்ள வினாக்களுக்கு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக காணப்பட வாய்ப்புள்ளது. ஏனென்றால் இதே போன்ற ஒரு வினாவானது 2017ஆம் ஆண்டு சட்ட பிரவேச பரீட்சையிலும் கூட கேட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த பரீட்சையில் கேட்கப்பட்ட கேள்வியானது போலீஸ் திணைக்களமானது எத்தனையாவது வருட பூர்த்தியை இவ்வருடம் கொண்டாடியது என்பதை அந்த கேள்வியாகும். ஆகவே இவ்வாறான விடயங்களை நீங்கள் உங்களது ஜிகே குறிப்பேட்டில், அதாவது உங்கள் நோட்ஸில் குறிப்பிட்டு வந்தீர்கள் என்றால் உங்களது பாடம் படிப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்பது எனது அபிப்பிராயமாகும். ஆகவே உங்களுக்கு தெரியும், போலீஸ் திணைக்களம் சம்பந்தமான பல்வேறு விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் போலீஸின் முதலாவது போலீஸ் மா அதிபர், இலங்கையைச் சேர்ந்த போலீஸ் மா அதிபர், இவ்வாறான கேள்விகள் உங்களுக்காக கேட்கப்படலாம். ஆகவே தற்போதைய போலீஸ் மா அதிபர் யார், முதலாவது போலீஸ் மா அதிபர் யார் போன்ற பல்வேறு விடயங்கள் உங்களுக்கு கேட்கப்பட முடியும். ஆகவே இது சம்பந்தமான விடயங்களை நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்தமட்டில், இலங்கை போலீஸ் வரலாற்றை பொறுத்தமட்டில், இலங்கையில் போர்த்துகேயர்கள் முதலாக மெரிடைம் ப்ராவின்ஸ், அதாவது கரையோர மாகாணங்களை கைப்பற்றியது முதல் போலீஸ் சேவை ஆரம்பிக்கப்படுகின்றது. இருந்த போதிலும் போலீஸ் சேவையானது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் காலத்தில் தான் குறிப்பாக இது போலீஸ் சேவையாக உருப்பெற்று மாறுகின்றது என்பது உங்களுக்கு தெரிந்த விடயமாக காணப்படுகின்றது. மேலும் எங்களது போலீஸை பொறுத்தமட்டில் யார் முதலாவது போலீஸ் என்று பார்த்தால், ஸ்ரீலங்கா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தால் ரிச்சர்ட் அலுவிஹார். 1947ஆம் ஆண்டு ரிச்சர்ட் அலுவிஹார் என்பவர் தான் இலங்கையைச் சேர்ந்தவராக முதல் போலீஸ் மா அதிபராக பதவியேற்கின்றார். தற்போதைய போலீஸ் மா அதிபர் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், தற்போதைய போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி, அதாவது தற்போதைய போலீஸ் மா அதிபராக காணப்படுபவர் சட்டத்தரணி ஒருவர். அவர் பிரியந்த வீரியசூரிய, சட்டத்தரணி பிரியந்த வீரியசூரிய என்பவர் தான் முதலாவது போலீஸ் மா அதிபராக காணப்படுகின்றார். உங்களுக்கு தெரியும், தேசபந்து தென்னக்கோன் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் பாராளுமன்றத்தால் நீக்கப்பட்ட பிற்பாடு பிரியந்த வீரசூரிய, சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய அவர்கள் 37வது போலீஸ் மா அதிபராக ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி இவ்வருடம் 2025ஆம் ஆண்டு பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பது மிக முக்கியமாக அவங்க தெரிந்த விடயமாக இருக்கும். ஆகவே நேவி நேற்றைய தினம் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடி இருந்தது. ஆகவே நேவி சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக கேட்கப்படலாம். ஏனென்றால் நேவியின் பங்களிப்பு, மிக பாரிய பங்களிப்பை எங்களது அனர்த்த நேரங்களிலும் உங்களுக்கு வழங்கியிருந்தமை உங்களுக்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஆகவே நேவி சம்பந்த விடயங்களை பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே தற்போதைய கரண்ட் வைஸ் கொமாண்டராக, நேவியின் கட்டளை தளபதியாக காண்பவர் வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகொட என்பவர் தான் தற்போதைய நேவியின் கரண்ட் கொமாண்டராக காணப்படுகின்றார். அவர் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குறித்த பதவியை கடமையிட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இவர் 26வது கொமாண்டராக, கட்டளை தளபதியாக காணப்படுகின்றார். ஆகவே இவ்வாறான விடயங்களை நீங்கள் குறித்து கொள்வது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இவ்வாறான விடயங்களை குறித்து கொண்டு உங்களது பரீட்சைகளுக்கு தயாராகுங்கள் என்று நான் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம்.